வங்கக் கடலோரம் வாழ்கின்ற மன்னவனே, அன்பால் அரசாண்ட தென்னாட்டின் பொன்மனமே, சத்துணவு தந்தவனே, சத்தியமாய் நின்றவனே, வெற்றிகளே வாழ்க்கையில் வேதம் என்று சொன்னவனே, உன் பொற்றாமரை பதத்துக்கு பூ போட்டு வணங்குகின்றோம். வற்றாத ஜீவனதியே வள்ளலே உன் புகழ் வாழ்க, வள்ளலே உன் புகழ் வாழ்க. நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் முத வீட்டுக்கு வர. நீங்க இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போகாம வீட்லயே இருந்தீங்கன்னா. ஏண்டா சின்னசாமி, மாப்பிள்ளையும் பொண்ணு வர விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? ஐயா நான் மறந்தே போயிட்டேங்க. அந்த மோதிரம் எங்க? மோதிரம் அதையும் மறந்துட்டியா? இல்லங்க, கீழே பத்திரமா இருக்கு. நான் அவங்க வராங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்துருங்க. ஐயா கார் வந்துருச்சு. அப்படியா? ஐயா கௌரி அம்மா மாப்பிள்ளை வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க அம்மா கௌரி. வாங்க வாங்க. வாமா கௌரி. அம்மா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சித்திரியே வண்டியை நான் எங்கேயாவது மோதிட்டா ஐயா கிட்ட அடி வாங்குறது யாரு? அப்பா கிட்ட சம்பளம் வாங்குறல்ல, கொஞ்சம் அடி வாங்கினா என்னவா? அடி வாங்கினா பரவாயில்ல, வேலையை விட்டே நிறுத்திட்டு எனக்கு ஜாலி தான். ஏய் கேவா, வண்டியை நிறுத்து. என்ன இவளுங்க நடந்து போறாளுங்க? ஐயோ ஏய், ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டு இப்ப நடந்து போக வேண்டியிருக்குதால. ஏய் எல்லாரும் ஏன் நடந்து வரீங்க? நம்ம ஊர் பஸ் மிஸ் பண்ணிட்டோம்டி. அடுத்தது 6 மணிக்கு தான் பஸ் வரும். சரி சரி, எல்லாரும் கார்ல ஏறுங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். ஏய் வேண்டாண்டி வைத்தியகி, உங்க அப்பாவை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அத பத்தி உங்களுக்கு என்னடி? எல்லாரும் ஏறுங்க வாங்க. இப்ப நான் சொல்றேன், மரியாதையா ஏறீங்களா இல்லையா? வேணாமா, சொன்னா கேளுமா. இந்த வண்டியில யார் ஏறணும் யார் ஏறக்கூடாதுன்னு ஐயாவுக்குன்னு ஒரு தராதரம் இருக்குது. யோ கேவா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. இப்ப டோர் ஓபன் பண்ணு. சரிமா, எல்லாரும் ஏறுங்க. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க உட்காருங்க. நிதானம், பாத்து. யோ கேவா, சீக்கிரமா வண்டி எடு. நல்லா ஃபாஸ்டா போணும் என்ன? சரிமா. நீ யார்? ராஜமாணிக்கத்தோட பொண்ணு. என்ன தைரியம் இருந்தா கண்ட கழுகுதான் வண்டியில ஏற்றிட்டு வந்திருப்பேன். ஏயா அவளுக்கு தான் அறிவில்லைனா உனக்கு எங்கேயா போச்சு? நான் வேணாம் தான் சொன்னையா. சின்னம்மா தான் வாய மூடின்னு வண்டியை ஓட்டுனாங்க. இத பாரு, சின்னம்மா சொன்னாங்க பெரியம்மா சொன்னாங்க ஏதாச்சும் வந்து சொன்ன தொலைச்சு போடுவோம். தொலைச்சு ஜாக்கிரதை. ஏய் கிழவா, என்ன போட்டு கொடுத்துட்டல்ல, நீ வெளியில வா, உன்னை பஞ்சர் ஆக்கிடுற. ஐயோ அக்கா, எப்பக்கா வந்த? நான் வர்றது இருக்கட்டும், அப்பா திட்டுற அளவுக்கு நீ என்னடி பண்ண? அட போக்கா, அவருக்கு வேற வேலையே இல்ல. நீ இருந்த வரைக்கும் உன்னை திட்டினாரு, இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். அது விடுக்கா, மாமா வந்திருக்காரா? வந்திருக்காரு, இப்ப வெளியே போயிருக்காரு. ஐயோ, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. தங்கமுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில இருக்காங்க. வர சொல், ஒவ்வொருத்தரா வாங்க. வைத்தியரே, 4 நாளா பேதி நிக்கவே மாட்டேங்குது. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதி ஒரு பாட்டை பாடி நான் குடுக்கிற உருண்டையை 2 சாப்பிடு, நின்னுடு. தங்கமுத்து 2 உருண்டை எடு. இந்தாங்க. இந்தா. காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா, வைத்தியரே, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு.
சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு. சரியா போயிடும். ஆஹா பணத்தை எடு. பூமியில் மானிட ஜன்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா குரங்குகள் போல அலையாதே. வைத்தியர், ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ, வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலேங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலேங்கிறா. தங்கமுத்து, அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா, இத 3 வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா, எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காது. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. 2ஐயும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு. சரியா போயிடும். ஐயோ, செத்துருவனே. சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு. அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே என்ன? கால்ல ஆணி. கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே. சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏனே டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்து கொடுக்கல. டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிடல்ல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு. நான் குபியில் வந்துடுறேன். இருக்கிற 4 டப்பா, 4-5 உருண்டை, 5-6 கீரை. இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா? போ மாமா, என்னவோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. என்னமோ பிள்ளை, உனக்கு ஒரு வாய் ஊட்டிட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்னைக்கு பிள்ளை உனக்கு 2 வாய் ஊட்டாம நான் தனியா சாப்பிட்டுருக்கேன்? இந்த சாப்பிடு. என்னம்மா இங்க வந்து நின்னுட்ட? ஒண்ணு இல்லம்மா. பால் எடுத்துட்டு போய் மாப்பிள்ளையை கொடுத்துட்டு போய் படுத்து தூங்குமா. எனக்கு இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க உள்ள போய் படுப்போம். ஏண்டி, இங்க படுத்தா தூக்கம் வராதா? சும்மா காத்து ஜில்லு ஜில்லுன்னு வருது. ஏண்டி, உக்காரு. உக்காருனா என்னடி அது? பாலு. பாலா? நான் என்னைக்கடி பாலை குடிச்சிருக்கேன்? ஆமா, உங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே என்ன புதுசா பால் கொண்டு வந்திருக்க? விடுங்க. படுறே, மரியாதை படுறே. எனக்கு வந்த இடத்துல கொஞ்சம் கூட மரியாதை இல்லமே. உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? மரியாதை பேசுற ஏத்தா பேசுற மனசை எதுக்கு நினைச்சு? உங்க அம்மா வீட்டுக்கு வந்து உனக்கு நிறைய திமிராயி போச்சுடி. என்னங்கடி? தொலைச்சு வேண்டி தொலைச்சி எழுத்து பேசுறா. எழுத்து என்ன? பாத்தீங்களாமா, எனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கை கெடுத்துட்டீங்களேம்மா. நான் கல்யாணம் ஆகி போனதுல இருந்து இதே சித்திரவதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் உங்க அப்பா கிட்ட அனுபவிக்காததை அம்மா நீ அனுபவிச்சுட்டு இருக்க. போக போக எல்லாம் சரியாயிடும். திருந்திடுவாருங்கிறியம்மா? இல்லம்மா, உனக்கு பழகிடும் சொல்றேன். அம்மா, நம்ம பண்ணையில கூலி வேலை செய்யறவனை பாத்தியம்மா? கஞ்சியோ கூழோ குடுத்துட்டு அவன் பொண்டாட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். கௌரி, எல்லா வசதி இருந்தும் நமக்கு அந்த நிம்மதி இல்லையேம்மா. பணம் அந்தஸ்துன்னு பார்த்து ஒரு குடிகாரனை கட்டி வச்சு என் வாழ்க்கைய பழகிட்டீங்களேம்மா. ஆனா வைதேகி வாழ்க்கைய என்ன மாதிரி ஆக்கிடாதீங்கம்மா. ஏழையா இருந்தாலும் பாசத்தோட பாத்துக்கிறவனா பார்த்து அவளுக்கு கட்டி வைங்கம்மா.
நம்ம கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அவர் கையில இருக்கு. ஆண்டவனை சொல்றியாமா? இல்லம்மா, உங்க அப்பாவை சொல்றேன். சரி, படுத்து தூங்குங்க. பிரபு, நல்லா ஒழுங்கா படிக்கணும். மம்மி ஸ்கூல் விட்டு வரும்போது கூட்டிட்டு போறேன். மம்மி, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. என்ன? டிஃபன் பாக்ஸ். இது பாரு, நல்லா படிக்கணும். டாடா டாடா மம்மி. பை பை. டாடா ராஜா. ஏய் ஏய், பென் குடுறி. சும்மா இருடி. ஏய் ஏய், பென் குடுறி. சும்மா இருடி. ஏய், பேசாம இருக்க மாட்டேன். வெரி சிம்பிள் क्वेश्चन. இமயமலையில் உள்ள சிகரங்களில் மிக உயரமான சிகரம் எது? உங்களை யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும் டீச்சர். சொல்லு. யார் முடிச்சு போட்டது? வைதேகி தான் டீச்சர் முடிச்சு போட்டா. இல்ல டீச்சர், இவ போய் சொல்றா. எனக்கு தெரியும் வைதேகி, இந்த மாதிரி விஷயத்துல நான் நீதான் ஃபர்ஸ்ட். படிப்புல உன்னையும் காணும். இமயத்துல உயரமான சிகரம் எது? தெரியாது டீச்சர். பெஞ்ச் மேல ஏறினில. பெஞ்ச் மேல ஏறினா தெரியுமா டீச்சர்? சைலன்ஸ். வைதேகி, வர வர குறும்பு உனக்கு ஜாஸ்தியா போச்சு. ஒழுங்கா படி. என்ன? மூஞ்சி பாரு. அந்த கிழ இன்னைக்கு வரட்டும். நேத்து எவ்வளவு சொல்லியும் உங்களெல்லாம் கார்ல ஏத்திட்டு போனதுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி மாட்டி விட்டுட்டா. இன்னைக்கு அந்த கிழத்தை ஒரு வழி பண்ணாம விடுறதில்ல. எல்லாரும் மண்ணெல்லாம் அழுங்குடி. சீக்கிரம் அந்த கிழ வருத பாருங்க. வரலடி. உஷா, அந்த முள்ள எடு. முள்ள வெங்கடி. அந்த கிழத்தை ஒரு ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து போவோம் பெண்மையிலே அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே வேலையிலே கோபம் கொண்ட மானை போல போகலாமோ பெண்மையிலே அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே என்ன பெருசு பாட்டெல்லாம் பலமா இருக்கு. யாரு? கல்யாண சுந்தரமா? எப்படிலாம் இருக்கிற? நல்லா இருக்கேன் பெருசு. ஆமா, பாட்டி வீட்டுல படிக்கிறேன்னு போனியே, என்னாச்சு? படிச்சது போதும்னு அப்பா வர சொல்லிட்டாரு, அதான் வந்துட்டேன். அப்படியா? நான் வரட்டுமா? சரி பெருசு, பாத்து போ. டேய் கல்யாணம், அந்த பக்கமா போகாதே, ஒரே முள்ளும் கல்லுமா இருக்கும். இந்த பக்கமா போ. ஐயா ஐயா பா. நீங்களும் ஒரு பொண்ணுங்களாடி, ஒரு வயசானால விழ வச்சிட்டீங்களே. ஓய், நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அதை கேட்க நீ யாரு? உன் பாட்டேன். வைதேகி, நீ யாரும் தெரியல போல இருக்கு. அதான் ஐயா துள்றாரு. தெரிய வச்சிடுவோம். அக்கா எங்கம்மா? நான் ஸ்கூலுக்கு போயிருந்தப்பவே அக்கா ஊருக்கு போயிட்டாங்கப்பா. என்கிட்ட கூட சொல்லல.
மாப்பிள்ளதான் ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. கௌரி கூட ஃபேக்டரிக்கு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் சொன்னா. அவர்தான் கேட்காம அழிச்சிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு யார் சமைச்சது? ஐயா, நான் தான் சமைச்சேன். இனிமே முடி இல்லாம சமைக்கணும். பாட்டி வீட்டுல படிச்சிருக்காரு சொன்னீங்க, அவனா இவன்? ஆமாங்க, உங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தா, உங்க அப்பா காலத்துல எங்க அப்பா, உங்க காலத்துல நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. எனக்கு அப்புறம் என் புள்ள இங்க வேலை பார்க்கறதாங்க எனக்கு பெருமை. அதான் படிச்சது ஒரு வாடான்னு கூட்டு வந்துட்டேங்க. கண்ண ஆமா, வைத்திய ஸ்கூலுக்கு போல? போயிட்டாங்க. வண்டி நிக்குது. நேத்து ஏதோ டிரைவர் காலை உடைச்சுக்கிட்டான்னு வேலைக்கு வரல. ராமசாமி மாட்டு வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க. சின்னசாமி, பையனுக்கு என்ன வேலை தெரியும்? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. இந்த காரு கீரெல்லாம் ஓட்டுவானா? ஓட்டுவங்க. நாளையில இருந்து வர சொல். நான் வரேங்க. என் புள்ளம்மா. வணக்கம். வரேம்மா. இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டெடு சாத்துறா. அப்பா தூங்குறாரு, சத்தம் போடாத. என் மூக்க சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பா தூங்குறாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கவனிக்கிற விட்டுட்டு நான் கவனிக்கிறேன், இரு. என்ன பண்ண? நீங்க தான் சொன்னீங்க, யாரோ சத்தம் மாட்டான். ஒரே அடி சொல்லுங்க. மூக்கு சத்தம் வச்சு ஒரே அடி அடிச்சிட்டேன். நீ பட்டு தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி புள்ள. இப்ப என்ன பண்ற? நீ படுத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஐயோ, ஒண்ணு பஞ்சு தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போ. 2 நாளா ஃபேக்டரிக்கு போல. உன்னை பார்த்து வர சொன்னா பார்த்து வந்தியா? பார்த்து சரக்குலாம் அனுப்பிச்சிட்டேங்க. எதுக்கு மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்க. வணக்கங்க. வணக்கம். வைத்தியகி ஒண்ணு வரல? வரலீங்க. வைத்தியகி, சீக்கிரம் போமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகல. நீ இருமா, பாத்துக்கிட்டு இருக்க. செருப்படுத்து கால்ல மாட்டான். போய் வண்டி எடு. காலை உள்ள வச்சுட்டியாமா? பாத்து போ. உன் பேர் என்ன? கல்யாண சுந்தரம். எல்லாரும் கல்யாணம்னு கூப்பிடுவாங்க. அன்னைக்கு என்னமோ திமிரா பாட்டெல்லாம் பாடின. இன்னைக்கு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வர. முதலாளி பொண்ணுன்னு தெரியாதுங்க. யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சு பாடிட்டேன். அந்த பயம் மனசுல இருந்தா சரி. சீக்கிரமா போ. கரெக்டா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் வந்துடணும். என்ன? சரிங்க. கல்யாணம், சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டு சீக்கிரம் வேலைக்கு வா. இன்னைக்கு வைத்தியக்கு ஸ்கூல் லீவுப்பா. ஸ்கூல் லீவுனா உனக்கு என்னடா? பண்ணையில 1008 வேலை இருக்குல்ல. சீக்கிரம் வந்து சேரு. என்ன? சரிப்பா. எங்க ஓடுற? டேய், நில்லையா? அங்கிள் பாருங்க அங்கிள், மம்மியா. டேய், அங்கிள்ட்ட சொன்னா விட்டுருவேனா? டீச்சர், அந்த எண்ணெயை கொடுங்க. டேய், இப்படி வாடா. ஆமா, இது யார் ஸ்டைலு? சூப்பர் ஸ்டார்
ரஜினி ஸ்டைல். ஓஹோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி தினமும் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுனாலதான் இந்த ஸ்டைல் வருது, தெரியுமா உனக்கு? அப்படியே அங்கிள், அப்ப நானும் தேய்ச்சுக்கிறேன். ஆ. உன் பேர் என்ன? பிரபு. அம்மா பேரு? வசந்தி. அப்பா பேரு? என்னடா அப்பா பேர் தெரியாதா? அப்பாவே யாருன்னு தெரியாது. வேலாயி, என்ன கல்யாணம்? பசுமாட்டுக்கு பருத்தி கொட்டையும் எருமாட்டு கழனி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து வை. ஏன் நீ எடுத்து வைக்கிறது? நான் புதுசு இல்ல, மாடி என்ன முட்டை வரும், எடுத்து வை. அப்ப சாணி அல்றது யாரு? நான் அள்ளிக்கிறேன், நீ போ. ஏன் கல்யாணம்? பருத்தி கொட்டை எரும மாட்டுக்கும் கள்ளி தண்ணி பசுமாட்டுக்கும் தானே. என்ன வேலை, எத்தனை தடவை சொல்றது? பருத்தி கொட்டை பசுமாட்டுக்கும் கழனி தண்ணி எரும மாட்டுக்கும். மாசம் மாசம் நிக்காத போ. காலங்கத்தால வந்து கழுத்தா இருக்கிறாள். கல்யாணம் கல்யாணம். ஐயோ ஐயோ, நீங்களா? எனக்கு தெரியுமே நீ இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. இல்லைங்க, வேலையை நினைச்சு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ வேணும்னே பண்ணிருக்க. ஐயோ, முதல்ல இதெல்லாம் கழுவி விடு. நானே சீச்சி, அது நல்லா இருக்காது, நீங்களே கழுவிடுங்க. நானா? ஐயோ, நான் தொட மாட்டேன். நாத்த வேற தாங்க முடியல. முதல்ல இதெல்லாம் கழுவி விடு, இல்லன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பாவா? கழுவி விடு. அப்பாவா? ஐயோ. சரி சரி, வாங்க வாங்க. சின்னம்மா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. இனிமே முடி இல்லாம சமைக்கணும். சரி, நீ போ. தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே, அங்க பாருங்க. கஞ்ச பைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பார்க்கலாம். டேய், நீ தான் தரணும். சும்மா இருக்க, நீ தான் கொடுக்கணும். டேய், வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் டேய், நீ கொடுக்கணும். தான் தரணும். நீ தான் கொடுக்கணும். டேய், சொன்னா கேளு, நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 கொடுக்கணும் தகராறு? என்ன இங்க வாங்கினேன். இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க, உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து தீர்த்துருக்கு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்கிட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 75 ரூபா கொடுத்தாரு, நான் 65 ரூபா கொடுத்தேன். 25 ரூபா அவரு கொடுத்தாரு, நான் 24 நான் கொடுத்தேன். 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன். மீதி எவ்வளவு? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன, தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? அது சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபா வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கண்ணே. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க.
அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது இப்ப. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபா கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபா தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300 150 போனா 150 தானே. அட, என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு என்னங்க இது? 175 இல்ல? 150 தாங்க. என்னங்க 150 தாங்க. என்னடா இது? 150 தாங்க. ஏய் ரம்ஜானே வாங்க. நீ சொல்லு நியாயத்தை. என்ன சொல்லுங்க? நான் இவங்கிட்ட 300 ரூபா வாங்கியிருந்தேன். சரி 150 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபா கொடுக்கணும். 175ங்கற. எப்படிங்க? 175 தாயா? 150 தாங்க. 175 அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபா தள்ளுபடி பண்ணுங்க. போடா. பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. அண்ணே. வீட்டுல யாரு பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துறேன். நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. இந்தா, எடுத்து வா. கோபப்படாதீங்க. காசா பெரிய காசு. டேய் இந்த இத புடிங்க. யாருக்கு வேணும் காசு? அண்ணா, இந்தா, வளர்ற காசு. கொடுங்க. பெரிய காசு. நிறுத்துங்கய்யா. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கில்லாதவனா? உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போயா. எவ்வளவு தரணும்? போயா நீங்க உன் காசு நீங்க. எவ்வளவு தரணும்? 150 ரூபாய். இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. எனக்கு வேணும், எனக்கு வேணும். என்னங்க சினிமா தியேட்டருக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, டெய்லி ஸ்கூலுக்கு போய் போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வாத்தியார் படம் பாத்துட்டு போலந்தா. இந்தா 2 டிக்கெட் வாங்கிட்டு வா. 2 டிக்கெட் எதுக்கு? ஒண்ணு எனக்கு, ஒண்ணு மாட்டுக்கு. ஓஹோ. சரியான வாத்து. ஐயோ. இந்தாங்க. வா போலாம். நானா? நான் மாட்டை பாத்துக்கிறேன், நீங்க போய் படத்தை பாருங்க. உனக்கு நான் முக்கியமா இல்ல மாடு முக்கியமா? ரெண்டும் தாங்க முக்கியம். மாடு காணாம போனாலும் ஐயா திட்டுவாரு, நீங்க காணாம போனாலும் ஐயா திட்டுவாரு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. தியேட்டர்ல வேற படம் போட போறாங்க. இப்படி மரியாதை என் கூட உள்ள வர. இல்லைங்க, நான் மாட்டை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நீ இப்ப வர போறியா இல்லையா? இல்லைங்க, சொன்னா நான் சொல்றேன், நீ வர. இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. இப்ப நான் நீ இருக்கிறேன். நான் வான்னு சொன்னா நீ என் கூட வரணும். சொன்னா கேளுங்க. இப்ப நீ வரலன்னா பாரு, நீ என் கூட வர. இல்லங்க, நான் வந்தா நல்லா இருக்காதுங்க. ஐயோ, எல்லாம் நல்லதா இருக்கும். நீ இப்ப வரியா இல்லையா? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நீ என்ன நான் இங்க நினைக்கிற? நிக்கிறேங்க. அதெல்லாம் முடியாது. நீ இப்ப வர என் கூட. ஐயோ. இல்லப்பா. பாப்பா அவன் தான் வரமாட்டேங்கிறானே. வராதவனை போய் என் தொல்லை பண்ணிட்டு இருக்க. நாங்க 6 பேர் இருக்கோம், போவோமா? என்னடா சொல்றீங்க? வாடி. ஐயோ, சீ, விடுடா என்ன. அப்பா. கல்யாணம் ரவுடி பசங்க வச்சுட்டாங்களா? கவலைப்படாத. அதோ அங்கப்பா புரட்சி தலைவர மனசுல நினைச்சிட்டு போட்டு தாக்கு போ. என்ன கையா?
என்னடா இது? இதுதான்டா அடிமை பல்லு அடி ஏய், இனிமே எந்த பொண்ணையாவது சினிமா கூப்பிடுவேடா? ஐயோ, இனிமே என் பொண்டாட்டியை கூட கூப்பிட மாட்டாங்க. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், ஆஹா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில் காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே, என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்க்க தீருவேன். கூடாதுன்னா கூடாது. கூடாது. என்ன பாட்டுல கல்யாண பந்தல் கட்டி போடட்டும் மேடை, கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை. கல்யாண பந்தல் பாத்தியர் தூள் ஆடுறாருல, காலிடுங்க. அப்பா சித்ராரு சொன்ன கேளுங்க, காலிடுங்க. என்ன பாக்குறியா இல்ல படத்தை பாக்குறியா? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் போயிடுவேன். நான் சொல்றேன், நீ போக கூடாது. உட்காரு உட்காருல. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட பேசுவேன். நான் சொல்றேன், நீ போக கூடாது. நான் சொல்றேன், போறேன். கண்டிப்பா நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன். மறுபடியும் சொல்றேன், போக கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் போறேன். பேசக்கூடாது. பேசுவேன். நான் சொல்றேன்ல, போக கூடாது. இல்ல, நான் சொல்றேன், போறேன். கூடாது. நீ போக கூடாது. இல்ல, போறேன். ஏய், போறேன். உன் மனசுல எம்ஜிஆர் ஜெயில நினைப்பா? அவன் போறேங்கடா, நீ போக கூடாது. என்ன நினைச்சுக்கிட்ட? போறதுல போய் தொலைங்கடா. ஏன் அடுத்த வீடு வாங்குறீங்க? முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவா. டேய், என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது, பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க, ஆ? இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பையமா கையில செஞ்சிடுறேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. என்னடாக்கு சத்தம்? ஒண்ணும் இல்லங்க, இந்த ரூபாயை வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தார காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்கல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். டே உட்றா, அந்த காதையெல்லாம் குத்துலன்னா இத்த அழகி கீழே விழுந்துருமா? பார்,
அழுக்கு துணி எங்க என்னங்க வைக்கிறீங்க? அழுக்கு வைக்கிற இடமா அது? என்னங்க நீங்க உதைக்காதீங்க ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க என்ன சொல்லுங்க? நீ சொன்ன கேளுங்க அழுக்கு துணிலாம் உதைக்க கூடாதுங்க வரட்டு நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழி போடுவேன். உனக்கு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதேன்னு? ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன அண்ணா பார்த்த போட ஐயோ ஐயோ அம்மா பாருங்க சொன்னா கேளுங்க அப்படியே அடி பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்றா எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாமா பேசுறான் பாரு. அண்ணா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி பையன் ஐயோ ஐயோ அம்மா போட வரமாட்டேங்குது. சரி நல்ல சரி கிட்ட கிட்ட சார் நான் கட்டுக்கண்ணே கட்டுறா கட்டு கட்டு கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க கொண்டா கொண்டா இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன் அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும் கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது. நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ போடா. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணே கொடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு போடா. என்னடா சத்தம்? கால் தடிக்க விட்டுருச்சுண்ணே அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது? இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க சும்மாறா. எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க. அதனால வெள்ளாய் வேவுது. நீங்களே போட்டு பாருங்க. அதுவும் நியாயம்தான். ஐயோ அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கு போகாதாக்க? ஐயோ 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 வாடா. அட சொல்ல மாதிரி போயில. அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. டேய் சின்ன பையன் பெரிய பொண்ணு வீட்டுக்கு நெல்லு மேல அமிச்சிட்டியா? நேத்திக்கே ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மூட்டையெல்லாம் தெக்கால வைய. இந்த மூட்டையை வடக்கு பக்கம் வைய. அங்கங்க பாத்துட்டு இருக்காத வேலையை செய்ய நீ. வணக்கங்க. மிஸ்டர் ராஜமாணிக்கம் வீடு தானே? சின்னசாமி யார் அது? உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காருங்க. கீழே உட்காரவே. வாங்க உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம் உட்காருங்க. சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஊர்ல ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்க உதவி கொஞ்சம் வேணும். என்ன தம்பி பட்டணத்துல படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகத்தை அங்க பார்க்காம இந்த பட்டிக்காட்டுல வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? டவுன்ல தடிக்கு விழுந்தா ஒரு டாக்டருங்க. வைத்திய வசதியே இல்லாத இந்த கிராமத்துல சேவை செய்யணும்னு வந்திருக்காங்க. பரவாயில்லையே. அப்பா என்னம்மா? அம்மாவை நானு கோயிலுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? எனக்கு கிளினிக் வைக்க ஒரு இட வசதி செஞ்சு தரணும். சின்னசாமி ஐயா நம்ம கணக்கு பிள்ளை வீடு காலியா இருக்கு. அங்கே இருக்கலாமா? அப்ப நான் கூட்டு போட்டுங்களா? போங்க போங்க வாங்க. ரொம்ப நன்றிங்க. பெட்டி எடுத்துங்க. ஏய் உங்க அம்மா வராங்கடா. டாய் இங்க என்ன பண்ற? பெரியப்பா கூட விளையாடமா? இவன் கூடயா? அப்பன் பேரு தெரியாத இவன் கூட உனக்கு என்ன விளையாட்டு? என்னடா ஒரே பீடி நாத்தம் அடிக்குது? நான் பிடிக்கலமா. பெரியப்பா பீடி புச்சி மூஞ்சில ஊதிட்டாமா.
ஏன் புள்ளைய பீடி குடிச்சான்னு சொல்றியா? மூஞ்சிய பாரு, கெட்டு போன பையன் கூட ஓமா அவனுக்கு என்ன விளையாட்டு? டேய், இனிமே அவன் கூட சேராதடா. தாய் பழுத்து கெட்டு போயிட்டா, புள்ள பிஞ்சிலே கெட்டு போயிட்டான். மூஞ்சியும் முகரையும் பாரு. பிரபு, சாப்பிடுறா. டேய், சாப்பிடுற பிரபு. நான் சோறு வேண்டாம். ஏன் பசிக்கலையா? பசிக்குது ஆனா வேண்டாம். பசிக்குது ஆனா வேண்டாமா? ஏன், என்னாச்சு உனக்கு? நீ கெட்டு போனதானே? யாரா சொன்னது? யாரா சொன்னது? கேட்கல. சொல்றா, யாரா சொன்னது? யாரோ சொன்னாங்க. நீ நல்லவளா கெட்டவளா வா சொல்லு. எதுக்கு பேச? இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? யார பார்த்து நீ கேள்வி கேட்கற? சொல்றா. மம்மி மம்மி மம்மி. ஜஸ்ட் ஒரு இன்ச்சு குறைஞ்சிருக்கு. இல்ல, கரெக்ட்டா தானே இருக்கு. நான் இங்க சொல்ல உன்ன சொன்னேன். கை ஓகே, கழுத்து ஓகே, இடுப்பு ஓகே. நீ ஒண்ணுதான் ஓகே இல்ல. வா, விட்டுங்க, யாராவது பார்த்து பாருங்க. இதுக்குதான் உங்ககிட்ட வரதே இல்ல. விடுங்க. Oh my God. என்னங்க ஓட்லின்னு சொன்னீங்க, யாரையுமே காணுமே. கேக்குறேன்ல, பேசாம இருக்கீங்களே. யார் இல்லைன்னு சொன்னது? ஓட்டி இருக்கு. உட்கார் சொல்றேன். உட்காரு. ஓட்டி இருக்கு உனக்கும் எனக்கும். ஐயோ, எனக்கு தெரியும் நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு. விடுங்க. ஐயோ, எனக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போகணும். விடுங்கண்ணா. வசந்தி, 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 வசந்தி நில்லு. வசந்தி, விளையாண்டது போதும், நான் வீட்டுக்கு போகணும். என்ன விளையாண்டது போதும்? இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. எனக்கு பயமா இருக்கு, சொன்ன கேளுங்க. என்ன பயமா இருக்கு? உன்னை நான் வச்சு காப்பாத்த மாட்டேனா? அதுக்கு இல்லைங்க, இப்ப வேண்டாம். என்ன வேண்டாம்? ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. அப்ப நீ என்ன நம்பல? ஐயோ, கோபால், அவங்க யாரு? என்ன மேடம், இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆகுது. ஐயாவோட சம்சாரத்தை போய் யாருன்னு கேக்குறீங்க? அந்த குழந்தைங்க ஐயாவோட குழந்தைங்க தான்.
இதெல்லாம் எப்போ ஃபினிஷ் பண்ண போறீங்க? இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நம்ம பாம்பே ஆர்டர் தானே? ஆமாங்க. அந்த சேட்டுக்கிட்ட கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் உடனே அனுப்ப சொல்லுங்க. சரிங்க. வெரி குட். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ கேட்கவே இல்லையே. 2 குழந்தைங்களுக்கு அப்பாவான நீங்க என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை நடுரோட்ல விட்டுட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் ஐயோக்கியம் இல்ல. அப்படின்னா அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எங்க அப்பா பேர் தெரியாம போயிடுமோ நான் ரொம்ப பயந்துட்டேங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கல்யாணமா? எங்க பரம்பரையை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி ஒண்ணுதான். வெப்பாட்டி வேணா 4-5 வச்சுக்குவோம். உன்னை நான் வச்சு காப்பாத்துறேன். பொண்டாட்டியா இல்ல வெப்பாட்டியா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எந்த பொண்ணுமே பொண்டாட்டியா வாழணும்னு ஆசைப்படுவாளே தவிர பப்பாட்டியா வாழணும்னு ஆசைப்பட மாட்டான். அப்போ ஒண்ணு செய்ய, உன் வயித்துல வளர கருவை கலைச்சிட்டு எவனாச்சும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட பொண்டாட்டியா வாழுமா? போ. அப்படி ஒரு பாவத்தை நான் செய்யவும் மாட்டேன். உங்க மனத்தை மாத்தாம விடவும் மாட்டேன். மிஸ்டர் ராஜமாணிக்கம், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு நானா வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களா இதை தேடி வந்து நீதான் என் பொண்டாட்டின்னு உங்க வாயால நான் சொல்ல வைக்கல. என் பேர் வசந்தி இல்ல. நான் சொல்றது நீ நல்லா கேட்டுக்க. என்னைக்காவது ஒரு நாள் நீயா என்கிட்ட வந்து என்ன வெப்பாட்டியா வச்சுக்கன்னு என் காலை பிடிச்சு உன்னை நான் கெஞ்ச வைக்கல, என் பேர் ராஜமாணிக்கம் இல்ல. பாத்துருவோம். டாக்டர் வாங்க. என் பொண்ணுக்கு காலையில இருந்து ஒரே வயித்து வலிங்க. கொஞ்சம் பாருங்க டாக்டர். உட்காருமா. நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணோம், நீங்க வெளியே இருங்க. என் பொண்ணுக்கு முன்ன பின்ன ஊசி போட்டது இல்லைங்க. அப்படி ஊசி ஏதாவது போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே இருங்க. சரிங்க. நீ வாமா. இங்க படுமா. எங்க வலிக்குது? இங்க வலிக்குதா? ஆமாங்க டாக்டர். இங்க வலிக்குது. இங்க வலிக்குதா? வலிக்குது. இங்க வலிக்குதா? ஆமா. இங்க வலிக்குதா? ஆமாங்க. இங்க ஆமாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? நீ இப்படி அழுவுற? இப்படி பண்ணிட்டீங்களே டாக்டர். எப்படி பண்ணிட்ட? கைய வச்சப்ப கண்டுக்காம சுகத்தை அனுபவிச்சுட்டு காரியம் முடிஞ்ச பிறகு கண்ணுக்கு ஏட்ட அழுவுறியா? இத பாரு, அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். புத்திசாலி பண்ணா நடந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாம புருஷ வீட்டுல போய் பொழைச்சுக்க. இல்ல புத்தி இல்லாம என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் வை. இந்த ஊர்ல கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப யோகியான பேரு, ஒரு பயம் நம்ப மாட்டான். அதையும் மீறி என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச, பொண்ணு மானம் போச்சேன்னு உன் ஆத்தாலும் அப்பனும் தூக்குல தொங்குவாங்க. நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க அப்பா அம்மா உயிரோட இருப்பாங்க, உனக்கு கல்யாணமும் நடக்கும். பரவாயில்லையே, புத்திசாலி பொண்ணா இருக்க. இந்தா, இது உன் வயித்த வலிக்கு, இது உனக்கு இடுப்பு வலி எடுக்காம இருக்கிறதுக்கு. போ.
டாக்டர் பேஷண்ட் ஓகே. சார் நீங்க போய் பார்க்கலாம். வாங்க. எனக்கு தெரியுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மனசு மாறி என்னை ஏத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. உட்காருங்க. உணர்ச்சி வசப்படாத. நம்ம 2 பேரும் போட்ட போட்டியில யார் ஜெயிக்க போறானே தெரியல. அதுக்குள்ள நீ செத்து போடக்கூடாது பாரு. அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன். 6 வருஷமா என் மனசை மாத்த முடியாத நீ இனிமேல என் மனசை மாத்திர போற. இப்போ சொல்றேன், உன்னை நான் வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல பப்பாட்டியா. அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த ஆளை பத்தி பேசியா, அந்த பத்தி பேசியா, பச்சை முத்தாவது கிட்ட அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிக்குது? அந்த வைத்தியரையா, அந்த வைத்தியரா கண்ட கண்ட பச்சளையை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்திர நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு. தெரியாத எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன், என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான். உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன். இல்ல அது மட்டுமா? அவனே ஏண்டா பேசுற, நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கும், அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா. அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு வேக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா. எங்க காட்டு மா எழுந்திரிமா. இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு. இவன் ரொம்ப அழகா இருக்கானா, போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கானா ஐயா? இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குறைக்காம ஓடுது. அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும் போது இப்ப அல்சஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாட்டுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும் போது ஆஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற. நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. ஒரு 5 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ கொடுங்க. நீயே வச்சு விட. மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணுமே நினைக்கலீங்க. என் நெஞ்ச தொட்டு சொல்லு, நீ என்ன விரும்பல? விரும்பல. இல்ல நீ என்ன விரும்புற, ஆனா சொல்றதுக்கு பயப்படுற. அது ஏன் நான் சொல்லட்டுமா? எங்க நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மள உயிரோட சமாதி கட்டிட்டு வரோம் பயப்படுற, அதானே? இல்ல இல்ல இல்ல. என் மேல உனக்கு பாசம் இல்ல? இல்ல. என் மேல உனக்கு அக்கறை இல்ல? இல்ல. என் வாழ்க்கைய பத்தி உனக்கு கவலை இல்ல? இல்லவே இல்ல. டேய், இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா எந்த காரணத்தை கொண்டு இந்த கார் விட்டு இறங்க கூடாது. அதையும் மீறி இறங்குனேன்னா நீ என்ன காதலிக்கிறதா அர்த்தம். இது என் மேல சத்தியம்.
அம்மா என்ன கல்யாணம் என்னாச்சு? ஒண்ணு இல்ல டீச்சர், விரல வெட்டிக்கிட்டேன். ஐயோ பாத்து இருக்க கூடாது. ஆமா எப்போ உங்க அப்பா தானே சமைப்பாரு? அவர் ஊருக்கு போயிருக்காரு டீச்சர், அதான். சரி சரி, இனி நீ சமைச்ச மாதிரிதான். எந்திரி. இப்படித்தான் கையை வெட்டிப்பாங்களா? இதுக்குதான் காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா பொண்ணு வந்து சமைச்சு போடுவாள்ல. ஆமா டீச்சர். வைதேகி ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஆமா டீச்சர். வைதேகி உனக்கு காய்ச்சல்லாம் உடனே ஓடி வந்து பாப்பால? ஆமா டீச்சர். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? ஆமா டீச்சர். இல்ல டீச்சர். இதுக்கு மட்டும் ஏன் பயப்படுற? எனக்கு தெரிஞ்சதுக்கே இப்படி பயப்படுறியே, வைதேகியோட அப்பாவுக்கு தெரிஞ்சா? இதுக்கு பேரு பயம் இல்ல டீச்சர், மரியாதை. முதலாளிக்கு தெரியற வரைக்கும் மரியாதை கொடுப்பேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கொடுங்கன்னு கேட்பேன். பரவாயில்லையே, ரொம்ப துணிச்சலாதான் இருக்க. நீ பொண்ணு கேட்டு உங்க முதலாளி கொடுக்கலனா வைதேகி இழுத்துட்டு ஓடிடுவேன் டீச்சர். அங்கதான் நீ தப்பு பண்ற. இவ்வளவு நேரம் நீ பேசுனது கரெக்ட், இப்ப பேசுனதுதான் தப்பு. நீ ஊரை விட்டு ஓடுறதை விட அவர் முன்னாலேயே அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஊர்ல வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நீ ஆம்பளை. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பதம் வந்த உடனே இறக்கிடு. என்ன புரிஞ்சுதா? வாங்க டீச்சர். அப்பா எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க நான் தான் உங்களை வர சொன்னேன். டேய் பிரபு, உள்ள வாங்க டீச்சர். பயப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு டீச்சரா தான் வந்திருக்கேன். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு பாடத்தை தள்ளி வச்சிருவோம். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ கல்யாணத்தை லவ் பண்றியா? ஆமா டீச்சர். பணம், அந்தஸ்து, கௌரவம், இது 3 தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கவர் உங்க அப்பா. இது எதுவுமே இல்லாத ஒருத்தரை லவ் பண்றியே. தெரியும் டீச்சர், அது தெரிஞ்சுதான் நான் கல்யாணத்தை லவ் பண்றேன். ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் அமையணும்னா பணம் மட்டும் இருந்தா பத்தாது, நல்ல குணமும் இருக்கணும். அது என் கல்யாணத்துக்கிட்டே இருக்கு. உங்க காதல் விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? எங்க அப்பா மனசு மாத்துவ. மாறலைன்னா எங்க அப்பாவுக்கு மகளா இருக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு பொண்டாட்டியா இருப்ப. பரவாயில்லையே, ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க. வாங்கண்ணே. This is your radio. செகண்ட்ல வாங்கண்ணே. This is chair. செகண்ட்ல வாங்கண்ணே. This is my wife. அதே செகண்ட்ல வாங்குனியாக்கும். அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கண்ணே. This children. இது எங்க சந்தையில வாங்குனீங்களாக்கு? எங்க வாங்குனீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கண்ணே. அப்புறம் எங்க வந்தீங்க? காப் ஷாட் போலன்னு வந்தா. காபி? I don't like coffee. போடிட்டா அரேஞ்ச்மென்ட் பூஸ்ட் ஓவல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. டேய், ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு. ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யார் அவன் 3 மணியோட ஒருத்தர் வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா. உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்தா புடிச்சுக்கடா.
இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே? பாருடா, ஒரு உண்மை தெரியும். தெரியலண்ணே. ஆமாண்ணே. 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல? டேய் கண்ணா, நீ யார பார்க்க வந்த? பையனை பார்க்க வந்தேன். பையனை பார்க்க வந்தானா? இவனை பார்க்க வரல. இவரு யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பார்க்க வந்த? என் முறப்பனை பார்க்க வந்தேன், பையனை பார்க்க வந்தேன். இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறை பொண்ணை பார்க்க வந்திருக்கான், பையனை பார்க்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பார்க்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற. இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. போன வாரத்தை விட இந்த வாரம் பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நான் கொடுத்திருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சரி டாக்டர். டாக்டர் சார், ஐயாவுக்கு ஊசி ஒன்றும் போட்டுறாதீங்க. அவருக்கு ஊசி போறதுக்கு நீ ஏன் பயப்படுற? அவன் அப்படிதாங்க, எப்போ அப்படிதான். எனக்கு ஒண்ணு அவன் பயந்துட்டு இருப்பான். அப்ப நான் வரட்டுங்களா? இருங்க டாக்டர், காபி வந்துடும், இருந்து சாப்பிட்டு போங்க. வைதேகி, வைதேகி. தேங்க்யூ. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க சார். ஐயாவுக்கு தான் உடம்பு சரியில்லைங்களே, நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, மெட்ராஸ்ல இருந்தா? இருக்காரு. யாருமா? டாக்டர் சாருக்கு. உங்களுக்கு தான். ஹலோ, ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? ஏன்டா கேட்க மாட்டேன்? நீ போய் 3 மாசம் ஆச்சு, 300 ரூபாய் கொடுத்துட்டு போன. எல்லாம் காலி. போவர பஸ் கூட காசு இல்லடா. என்னது, ஃபாரின் கார் வாங்க போறீங்களா? எதுக்கு டாடி? நம்ம கிட்ட தான் 2-3 வண்டி இருக்குல்ல. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க? பங்களா இருந்தா ஃபேக்டரியில இருந்தா? என்னாச்சு இவனுக்கு? காருங்கறா, பங்களாங்கறா, ஃபேக்டரிங்கறா. குடியிருக்கிற வீட்டுக்கே 3 மாசம் வாடகை கொடுக்க முடியல. டேய், என் மக கிருஷ்ணமூர்த்தி தான் நீ பேசுறது. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுப்பா. இப்ப அண்ணா நகர் பங்களா வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அடையார் பங்களா யூஸ் பண்ண ஆள் இல்லாம சும்மா கிடக்குது. அண்ணா நகர் பங்களா வாங்க போறேனா? டேய், நான் அங்க வாட்ச்மேன் எல்லாம் இருக்கிறேன். டேய் கிருஷ்ணமூர்த்தி, ஏதாவது எஸ்கே பிஸ்கா செட்டப் பண்ணிட்டியா? ஆமாப்பா, இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுது. எப்படா கிருஷ்ணமூர்த்தி உனக்கு மூளை கவட்டி கவட்டியா வேலை செய்யுது? நான் உங்க பிள்ளையாச்சப்பா. அப்படி போடு. இப்ப என்னப்பா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பொதுமக்கள் சேவை தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் 2 வருஷம் போகட்டும்பா. உங்க உடம்ப பாத்துங்கப்பா. சாப்பாட்டுக்கே வழியை காண இந்த லட்சத்துல உடம்ப பாத்துக்கிறதா? டேய், சீக்கிரம் ஒரு 1000 அனுப்பிச்சு வைடா. என்னது, 10,000 பேருக்கு அன்னதானமா? பண்ணுங்க பண்ணுங்கப்பா, வச்சிடறோம்ப்பா. அப்பா எப்பவும் இப்படித்தான் காரு பங்களான்னு. அப்ப நான் வரேங்க. வாங்க. டாக்டர் ரொம்ப வசதியான போல இருக்கு. வசதி இருக்கட்டுங்க, அந்த அடக்கத்தை பாருங்களேன். அப்படியே உங்கள மாதிரியே இருக்கான்ல? ஏய், யார் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது? நான் தாங்க வாங்கி கொடுத்தேன். 2 நாளா ஐயா போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரியே வேணும்னு கேட்டான், அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். ஏய் பிரபு, அப்பா அப்படியே உங்களே உரிச்சு வச்சிருக்கால. இவங்களை என்னன்னு கூப்பிட்ட? அப்பான்னு கூப்பிட்டேன். நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறேன்? அக்கான்னு கூப்பிடுறேன். அக்காக்கு அப்பான்னா தம்பிக்கு அப்பா தானே. இனிமேல் நான் உங்களை அப்பானே கூப்பிடுறேங்க. என்னங்க,
குழந்தை ஏதோ ஆசைப்பட்டு கூப்பிடுறா, கூப்பிட்டுட்டு போட்டுமே. டேய், வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏங்க குழந்தை திட்டுறீங்க? அவர் எப்பவுமே அப்படிதான். சரி, நான் வரேங்க. வரேம்மா. இல்ல, என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி தர மாதிரி வந்து உன் பையனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என்ன மாதிரி நடிக்க வச்சிட்டேன்னா நான் மனசு மாறிடுவேனா? அவன் உங்க ரத்தமாச்சே, நான் ஏன் சொல்லி கொடுக்கணும்? இப்பவும் சொல்றேன், உன்னை நான் வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க கூட வாழத்தான் போறேன். வப்பாட்டியா இல்ல, பொண்டாட்டியா. நான் இந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்பேன். இது என்ன ஆக்ஷனோட பதில் சொல்லுதோ அதே மாதிரி நீ செய்யணும். இதுல என்ன பிரமாதம்? நான் ரெடி. சரி பாப்போம். பாப்பா, உன் பேர் என்ன? மைதிலி. மைதிலி. சரி, எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 1ஆம் கிளாஸ். 1ஆம் கிளாஸ். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. பிடிச்சிருக்கே. சரி, அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சி, போங்க மாமா. சி, போங்க மாமா. ஏய், ஏய், ஏய் வைதகி. நீ தண்ணியா பிடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க, பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, இடுப்புக்கேத்த ஒட்டியானம் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க, நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுக்குங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமல கழட்ட மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? அண்ணே, பாட்டு சத்தம் கேக்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, இருங்க. இதானா? மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? அண்ணே, அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நகராதீங்க. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். பஸ் போற வரைக்கும் பாக்குறேன். அங்க பாருங்க. இப்ப எப்படி? ரொம்ப இருக்குண்டா, இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி எல்லாம் இருக்காது. வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துறேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா,
என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் படங்க. ஆடா இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். போய் போடா. யோ சுமலையா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போட நாய. இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னே இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசல கொண்டு வந்து விட்டு என்ன சாமி எங்க போயிட்டு வர? கடைக்கு போயிட்டுறேங்க. ஏன் லேட்டு? ஏன் லேட்டா? ஏண்டா பிரபு, ஐயா மாதிரி கோட்டு பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நேத்துல இருந்து ஒரே அமக்கலப்படுத்துறியாம? ஐயா மாதிரி கோட்டு போட்டா போருமா? அவரை மாதிரி உன்னால கம்பீரமா பேச முடியுமா? ஓ பேசுனே. எங்க பேசு பாக்கலாம். என்ன சின்னசாமி, என்ன சொல்றான் பிரபு? இல்ல ஐயா மாதிரி நானும் கம்பீரமா பேசுவேங்கிறான். நேத்து பாக்கலையா நீ இவனை? அப்படியா? ஆ. எங்க பேசு. எங்க அம்மா உங்க ஐயா என்ன பேசுனாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க? ஒரு நிமிஷம். ஆன்ட்டி இங்க வந்துருங்க. நீங்க தான் எங்க அம்மா, நான் தான் உங்க ஐயா. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல, வெப்பாட்டியா. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க தெரியுமா? என்னைக்கா ஒரு நாள் உங்க கூட வாழத்தான் போறேன், வெப்பாட்டியா இல்ல, பொண்டாட்டியா. சிவசாமி எப்படி? அது உங்க அம்மா உள்ள இருக்காங்க. போ. சின்னசாமி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வயிற்று வலி தானையா, எல்லாம் சரியா போயிடும். இந்த மாத்திரைய. ஹலோ டீச்சர், நீ என்ன பண்ற? காலைல ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு சாப்பிட்ற. போ. வாங்க டீச்சர், உட்காருங்க. தேங்க்யூ. அப்புறம் டீச்சர், ஸ்கூலுக்கு போலையா? இப்பதான் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடம்புக்கு என்ன? எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போல இருந்து தலைவலி விட்டு விட்டு வருது. டாக்டர், தலைவலி. நோ ப்ராப்ளம், செக் பண்ணிடலாம். வாங்க வாங்க, படுங்க. இங்க வலி இருக்கா? இருக்கு டாக்டர். இங்க வலிக்குதா? நோ. இங்க? அங்கெல்லாம் இல்ல டாக்டர். திரும்பி படுங்க. இங்க வலிக்குதா? அங்கெல்லாம் இல்ல டாக்டர். இங்க? ஐயோ பொறுக்கி ராஸ்கல். பொறுக்கியா? புருஷன் இல்லாமையே புள்ள பத்துக்கிட்டியாமே. நீ பொறுக்கியா, நான் பொறுக்கியா? என்ன பாக்குற? இந்த ரூமுக்குள்ள வந்த எந்த பொண்ணையுமே சும்மா அனுப்புனதே இல்ல இந்த கிருஷ்ணமூர்த்தி. இரு, புருஷன் இல்லாத குறைய தீர்த்து வைக்கலான்னு பார்த்தா இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. டீச்சர், நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறதே உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காகத்தான். வா. டீச்சர் அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு வச்சா? அதானே டாக்டர் எவ்வளவு தங்கமானவர், அவர் உங்க கையை பிடிச்சு விட்டாரு சொல்றீங்களே. அதானே, வேற யாராச்சும் சொல்லிருந்தா கூட நம்பலாம். அதுக்கு என்ன எல்லாம் பார்த்து சொல்ற? வேற யாரையும் பார்த்து சொல்லண்டா. டாக்டர், இந்த அம்மா உங்க மேல சொல்ல குற்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர்யா, நடந்தது என்னன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைங்க. டேய், டாக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பிள்ளையார் கோயில தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரு. இது பஞ்சாயத்துடா. உன்னை எல்லாம் யாரா உள்ள விட்டது? நானும் அப்ப இருந்து பாக்குறேன், அந்த பொம்பளை உடைச்சிட்டே நிக்கிறான். போடா. நான் தொட்டது உண்மைதான். ஆனா ஒரு டாக்டர் நோயாளியை தொடுற மாதிரி தான் நான் தொட்டேன். இத போய் தப்புன்னு சொல்றாங்களே. இல்ல, இவன் போய் சொல்றான். இவன் என்ன தொட்டது தப்பான எண்ணத்துலதான். ஏன் டீச்சர், போன வாரம் கூட என் பொண்ணு டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்தா. அவகிட்ட தப்பா நடக்காதவரு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றியே, அது எப்படி டீச்சர் நம்புறது? ஏமா, உங்ககிட்ட டாக்டர் தப்பா நடந்துகிட்டாரா? இல்ல. ஒத்துரா.
ஏங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மூஞ்சி புடலங்கா மாதிரி கீழே தொங்க போட்டாடா, அதான் பார்த்தேன். டாக்டர் அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. சேச்சே இருக்கவே இருக்காது இல்ல. இந்த அம்மா வயித்துல பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்தாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க புருஷன் எங்கன்னு கேட்டாங்க. வருவாருன்னு சொல்லுச்சு. வருஷம் 5 ஐயா வந்தானா? ஆமாங்க, இந்த அம்மா வாழ்க்கையே சரியில்லை. இவங்க போய் டாக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைங்க. முதல்ல இந்த அம்மா புருஷன் யாருன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன டீச்சர் அம்மா புருஷன் யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்றது இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் என்னை ஏத்துக்கத்தான் போறாரு. அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அவர் யாருன்னு. ஆமா, நீ ஏன் தான் சொல்லிட்டு இருக்க 5 வருஷமா வருவாருன்னு. எங்க வந்தாரு? ஏன் நீ தான் கூட்டு வந்து விடுறது? என்னமோ உன் புருஷன் காணாம போற மாதிரி ரொம்ப அழுத்துக்கிறிய. ஐயா நீங்களே சொல்லுங்க, எவனோ ஒரு கையால் ஆகாதவன் புறம்போக்கு மொல்ல மாதிரி டீச்சர் அம்மாவை ஏமாத்தி கை விட்டு போயிட்டான். பாவம், அதுக்கு அந்த அம்மா என்னங்க பண்ண? பையனை பாரியா, ஒரு சைடு பார்த்தா திருத்த மாதிரி இருக்கா, இன்னொரு சைடு பார்த்தா சிங்கக்குட்டி மாதிரி இருக்கா. இந்த பையனை அம்போன்னு விட்டு போயிருக்கானே, அவன் உருப்படுவான் நீங்க நினைக்கிறீங்க? இத பாருங்க, என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, தயவு செஞ்சு அவரை பத்தி ஒண்ணு சொல்லாதீங்க. இதுதான் நம்ம நாட்டு பொம்பளைங்க. விட்டுட்டு போறவங்க மேலே இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்களே, இவங்க போய் சொல்லுவாங்களா? யோ, இல்லாத புருஷனுக்கு மரியாதை கொடுத்து என்னையா பண்றது? இவங்க புருஷன் இருக்குது உண்மைனா பஞ்சாயத்துல கூட நிறுத்த சொல்லு. அதுக்கப்புறமா டாக்டர் நான் விசாரிக்கிறேன். என்ன நான் சொல்றது? இந்த அம்மா மேல இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு டாக்டர் கையை பிடிச்சு இழுத்தா நியாயம் கேட்க வந்துட்டாங்களா? நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏயா காலத்துல வேலை வெட்டி போய் பாருங்க, போங்க. வந்துட்டா நியாயம் கேக்குறது, போடி உள்ள. என் கூட வராது, நீ வந்தாலே விளங்காது. நான் தொட்டேன்னு அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டா. நீ என்ன பண்ற? 4-5 பேரா சேர்ந்து அவளை தொட்டுடுங்க.
நேத்து பஞ்சாயத்துல அப்படி பேசிட்டு ஏன் உன்னை காப்பாத்தேன்னு பாக்குறியா? என்னதான் இருந்தாலும் நீ என் சொத்து. அதனாலதான் சொல்றேன், உன்னை நான் வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல, வெப்பாட்டியா. என்னங்க தொட்டினா பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு என் இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே? சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்புன்னு போடி. என்னங்க ஒன்னாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா. ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டி அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும்? என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட இது கூட புரியாம இருக்கு தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க, சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிறேன். என்னது, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது, சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி 1/2 மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடி, அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ. அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி, உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவுல போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியே. இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற? ஆமா. நிஜமா? ஆமா. என்னண்ணே வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்கா சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி இப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னே இல்லையா? அண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு, நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசலை உண்டாக்கிறாதீங்க. அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் எங்க சொன்னேன்? கந்தசாமி பையல சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனே வாழை மரம் கைமா அழைக்கிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. சமத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா, தார்ல தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை எப்படி பத்த வைக்க முடியும்? யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும், நீ தான் சொன்ன. போடி உள்ள. அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறேங்கிறான், இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறேங்கிறான். என்னடா ஒரே அடியா குழப்பறீங்க டேய்? டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டாளா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல.
அக்கா நீ வந்து பத்த வைக்க. வேலை இல்ல. அம்மா நீ வந்து பத்த என்னால வைமா. முடியாது. அண்ணி நான் நீங்க பத்த வந்து முடியாது. பத்த வைங்க அண்ணி. அத்தை நீ வந்து பத்த வைத்த. இவ பத்த வைப்பா. அட போங்க. டேய், போடா. கண்ணியம்மாக்கா நீங்க வந்து பத்த வைங்க. முடியாது. அம்மா நீ வந்து பத்த வைமா. வாங்க. எம்மாடி நீ வந்து போயா. பத்த வைமா. அக்காடி நீ வந்து வேலை இல்ல. பாட்டி நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழை மட்டும் 10 மணி. அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைகளை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறது? அதானே. இப்ப என்ன பண்ணுவ? போடா. போடு அது போடுன்னு உனக்கு நேரங்காலமே கிடையாதா? ஆமா, என்னை விட உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமா? எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். ஏங்க போவாதீங்க, சொல்றேன்ல. ஐயோ உன்னோட தொந்தரவா போச்சே. என்ன? நமக்கு பிறக்க போற அத்தனை குழந்தைங்களுக்கும் ஏழைங்களா பார்த்து கட்டி வைக்கணும். ஒருத்தர் கூட பணக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நீ சொல்லிட்டேல்ல, அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன? என்ன ஏன் வண்டி நிறுச்ச? என்னாச்சு? இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சுங்க. என்னன்னு போய் பாரு. ரொம்ப வெயிலா இருக்குங்க. பம்பு செட் ரூமுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கலாங்க. சீக்கிரம் ஆகட்டும். என்னடா? ஐயா ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். என்னங்க போவாதீங்க. வேலைக்கார நாய், உனக்கு காதடா கேக்குது? காது அவரை அடிக்க வேண்டாம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயோ, அம்மா, அம்மா, சொல்லுங்கம்மா. ஐயோ, சொல்லுங்க. அவரை அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, அப்பா, வேண்டாம்மா. ஐயா ஐயா, இந்த நன்றி கட்ட நாயே நானே விஷம் வச்சு கொன்னுருவேன். எனக்கு பிள்ளை 2 இருந்தா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. இவனை விட்டா எனக்கு கொல்லி வைக்கிறது வேற யாரும் இல்லையா? ஐயா, இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருக்கியா? இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டாயா?
நீங்க கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்களேன். தலையில அடிபட்டதுனால கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க என்ன பண்றீங்க? சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ணிடுங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் வரேன். டாக்டர், டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நாளை காலையில வந்து பார்க்கறேன். வரேன் சார். சின்னசாமி ஐயா, இந்த டாக்டர் பத்தி என்ன நினைக்கிறேன்? ரொம்ப தங்கமானவருங்க. ஏழை பாளையங்களுக்கு உதவுறதுன்னா அவர் உயிரே விட்டுவாருங்க. அதுலடா சொத்து பத்திலையும் கூட மீறின மாதிரி தெரியல. ஆமாங்க. நம்ம வைத்திய டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஒரு டாக்டர் நம்ம வீட்டுக்கு மாப்பிளையா வந்தாருன்னா அதுவும் நமக்கு பெருமை தாங்க. நீ போய் டாக்டர் வர சொல்லு. சரிங்க. வர சொன்னீங்களாமே. முதல்ல உட்காருங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். என் பொண்ணு வைத்திய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இப்போ கல்யாணம். இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு உங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் தானே? உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குங்க. அப்படி சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமை வைதேகிக்கும் உங்களுக்கும் கல்யாணம். உங்க விருப்பப்படியே ஆகட்டுங்க. நான் வரேங்க. என்னங்க, என்ன இது வரைக்கும் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் மறுத்து பேசினதே இல்ல. நம்ம பெரிய பொண்ணு கல்யாணத்தை அவளுக்கு இஷ்டம் இல்லாமலேயே உங்க இஷ்டப்பட நடத்துனீங்க. அவளும் ஏதோ வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அதே நிலைமை வைதேகிக்கு வந்துடக்கூடாது. எதுக்கும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. என்ன கேட்க சொல்றேன்? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரு. ராத்திரி நேரத்துல சாப்பிடாம தூங்க கூடாது. கொஞ்சமாவது சாப்பிடுமா. ஏமா, அக்கா வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என்னோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? நான் ஒண்ணு அந்த டாக்டர் கட்டிக்க மாட்டேம்மா. நான் என்னம்மா பண்றது? உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் எடுத்த முடிவை யாரால மாத்த முடியும்? என்னால முடியும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அந்த கல்யாணத்து கூட தான் நடக்கும். அதையும் மீறி என்ன அந்த டாக்டருக்கு கட்டி வைக்க யாராலையும் முடியாதும்மா. ஏன் முடியாது? முடிச்சு காட்டுறேன். என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா மணவரையில போனதான் கிடக்கும். என்னங்க, அந்த பணத்துக்கு தாலி கட்ட வச்சு உன்னை புதைச்சிருவன். ஜாக்கிரதை. என்ன கல்யாணம்? வைதேகியோட அப்பா கிட்ட பொண்ணு கேட்பேன்னு சொன்னேன். பொண்ணு கொடுக்கலன்னா கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிருவேன்னு சொன்னேன். அவர் என்னடானா டாக்டருக்கு நிச்சயம் பண்ணி ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. நீ என்னடானா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படின்னா நீயும் வைதேகியும் காதலிச்சதெல்லாம் சும்மா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல டீச்சர். எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் முதலாளி தான் உலகமே நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உசுர விட்டுருவேன். எனக்கு எங்க அப்பாவும் வேணும், வைதேகியும் வேணும். கவலைப்படாத கல்யாணம். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உனக்கும் வைதேகிக்கும் அம்மன் கோயில்ல கல்யாணம். நான் நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க டீச்சர்? நீ என்ன பண்ற? 9 மணிக்கு நம்ம ஊர் தலைவாசலுக்கு வந்துரு. நான் வைதேகியை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். அங்கிருந்து 3 பேரும் அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க வைதேகிக்கும் உனக்கும் கல்யாணம். என்ன புரிஞ்சுதா? டீச்சர், எங்க அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கரெக்டா 9 மணிக்கு தலைவாசலுக்கு வந்துரு. ஓகேயா?
பிரபு டீச்சர் எடுத்த முடிவுல எனக்கும் சந்தோஷம் தான்மா. அம்மா ஐயா, என்ன சின்னசாமி, சுத்துப்பட்டு கிராமத்துக்கெல்லாம் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டல? எல்லாரும் கொடுத்துட்டேங்க. ஊத்துக்குழி ஜமீன்தாரு நாளை ராத்திரி மாப்பிள்ளை அளப்புக்கே வரேன்னு சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ராமப்பட்டினம் ஜமீன்தாரு மாப்பிள்ளை அளப்புக்கு அவர் குதிரை தான் வரும்னு கண்டிப்பா சொல்லிட்டாருங்க. அப்படியா சொன்னாரு? ஆமா, இந்த நாதஸ்வரம் கச்சேரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க. நாளை காலையில வந்து இறங்கிடுவாங்க. சின்னசாமி, வைதேகி கல்யாணம் நம்ம குடும்பத்தில் நடக்க போற கடைசி கல்யாணம். எந்த குறையும் இல்லாம சும்மா ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும். இப்ப மட்டும் என்னங்க குறைச்சல்? வைதேகிக்கு 101 பவுன் நகை போட போறீங்க. மணவரில் மாப்பிளைக்கு ரொக்கமா 5 லட்சம் கொடுக்க போறீங்க. அட அதை விடு, கிழக்கால நம்ம தென்னந்தோப்பு இருக்க 5000 மரத்தோட அத கூட வைதேகிக்கே எழுதி வைக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அவசியம் செய்யுங்க. படிப்புலயும் அந்தஸ்துலயும் மாப்பிள்ளை நம்மளை விட மீறின ஆளா இருக்காரு. நாமளும் யாருங்கிற காட்ட வேணாங்களா? சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? கல்யாண பந்தல் எப்ப போட போற? நாளை ராத்திரி தாங்க மாப்பிள்ளை அளப்பு. மத்தியானத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிரும். நான் பந்தல்காரங்க வந்துட்டாங்கன்னு பார்த்து வந்துடுறேங்க. சரி சரி, போய் வேலையை பாரு. அக்கா பொட்டு. சத்தம் போடாத, அப்பா வெளியிலே இருக்காரு. டீச்சர், உங்க அப்பா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? நான் கூட்டிட்டு போலாமா? அவரு கண்ணுல படாம எப்படி டீச்சர் கூட்டிட்டு போவீங்க? அவரு பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? கல்யாணம் அங்க காத்துட்டு இருப்பான். டைம் வேற ஆயிடுச்சு. இருங்க. அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றது? கௌரி, அந்த பெட்டி எடு. என்னங்க? என்ன? மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்து வச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சின்னசாமி வருவான், அவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. இல்லங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் சம்பிரதாயப்படி நம்ம தான் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கணும். சரி சரி, உள்ள கொண்டு போய் வை. நாளை காலை கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். இல்லங்க, வந்து அதான் சொன்னேன்ல, உள்ள கொண்டு போய் வை. என்னங்க, என்னாச்சு? இத கொடுத்து அவரை வெளியே அனுப்பலான்னு பார்த்தேன். அவரு போற மாதிரி தெரியல. ஐயோ, நான் வேற 9 மணிக்கு கல்யாணத்தை தலைவாசலுக்கு வர சொல்லிட்டேனே. அவன் வந்திருப்பானே. இப்ப என்ன பண்ணலாம்? டீச்சர், நான் ஒண்ணு செய்யறேன். நானும் கௌரியும் போய் அவர் உங்களை பார்க்காம வாசக்கதவை மறைச்சு நிக்கிறோம். நீங்க வைத்தியை கூட்டிட்டு பின்பக்கமா போயிடுங்க. டீச்சர், நான் நின்னு நடத்த வேண்டிய என் பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் நடத்த வைக்கணும். டீச்சர், கவலைப்படாதீங்க. வைதேகி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்க. அம்மா, அக்கா, போயிட்டு வரோம்.
அப்பா சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கலமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. வைதேகி, என்னங்க? நாளைக்கு காலையில் நிறைய வேலை இருக்கு. அந்த பட்டு வேஷ்டியும் பட்டு செடி எடுத்துட்டு வா, நான் போய் மாப்பிள்ளை கொடுத்துட்டு வரேன். வாங்க போலாம். என்னடா கிருஷ்ணமூர்த்தி, கோழி குஞ்சுக்கு வாங்கி வைக்கிற மாதிரி கோட்டர் வாங்கி வச்சிருக்கிற? இதுல நீ வேற கேப்ப, பட்டை அடிச்ச எனக்கு இதெல்லாம் எங்கடா பத்து? அட பொறுப்பா, இன்னொரு ஃபுல் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன், அடிப்போம். அப்படிங்கிற? அட போதும்பா, சோடா ஊத்துப்பா. போதும் போதும், நீ ஊத்திக்கோ. எனக்கு சோடா இல்ல. அப்புறம் அடேங்கப்பா, இருப்பா இருப்பா, இந்தாப்பா 555. என்னடா இது? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. பிடிச்சு பாரு. இதெல்லாம் பிடிச்சா அப்புறம் பீடி எல்லாம் விட்டுருவேன். முதல்ல எனக்கு பத்த வை. எப்படி இருக்கு? ஏண்டா 8வது தான் படிக்க வச்ச, எப்படா MBBS டாக்டர் ஆன? அதான் போன வருஷம் கம்பவுண்டர் ஆதல்லப்பா, இதுக்கு வேற 5 வருஷம் படிச்சுட்டு வரணுமா? அட போப்பா. டேய் கிருஷ்ணமூர்த்தி, எப்படா உனக்கு மூளை கவட்டியா கவட்டியா வேலை செய்யுது? நான் உன் பிள்ளையாச்சப்பா. அப்படி போடு. ஏண்டா கிருஷ்ணமூர்த்தி, திடீர்னு தந்தி கொடுத்து கல்யாணம் வர சொல்லிட்ட, வந்து விசாரிச்சா அந்த வைதேகிக்கு டிரைவருக்கும் தொடர்புன்னு ஊரே பேசிக்கிறாங்க. எனக்கும் தெரியும்பா, நான் குடும்ப நடத்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். பின்ன அட போப்பா. அப்பா, பேங்க்ல இருக்க 2 லட்சம் ரூபாயும் வெளியே நிக்குத மாருதிக்காரு யார் கொடுத்தது? போன வருஷம் கல்யாணம் பண்ணிய மல்லிகா அவங்க அப்பா வரதட்சணையா கொடுத்தது. அவ எப்படி செத்தா? அவ எங்கடா செத்தா? நீதான் அடிச்சே கொன்னுட்டியே. இப்படி 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் கல்யாணம் பண்ணி எப்பப்பா கோடீஸ்வரன் ஆகுறது? என்னடா சொல்ற கிருஷ்ணமூர்த்தி? அப்பா, வைதேகியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 2 பொண்ணு, எப்படியும் என் பங்குக்கு 50 லட்சம் ரூபாய் தேரும். பணம் கைக்கு வந்ததும் நாம வைதேகிக்குன்னு செலவு பண்ண போறது என்ன? என்ன? 1 லிட்டர் மண்ணெண்ணையும் ஒரு தீக்குச்சியும் தான். ஏன்டா இவ்வளவு லேட்டு? சார், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வைத்தியகி கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கூட கல்யாணத்தையும் கூட்டிக்கிட்டு டீச்சர் அம்மன் கோயில் பக்கம் போயிட்டு இருக்கா. நீ என்ன பண்ற? நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு உடனே அம்மன் கோயிலுக்கு வந்து சேர். போ. சரிங்க. தாலி கட்டு. வெரி குட், வெரி குட். எனக்கும் வைதேகிக்கும் நாளைக்கு ராத்திரி கல்யாணம்னு அவங்க அப்பா ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காரு.
நீ என்னடானா இவங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டலாம்னு பாக்குறியா? என்ன டீச்சர் அம்மா, வைதேகி கழுத்துல தாலி ஏறணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசை? உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். கொடுங்க. அவன் கையில இருக்க தாலியை பிடுங்கடா. இவன் என்ன பண்ணாலும் தாலியை தரமாட்டான். இவன் கையையே வெட்டிடுறேன். ஐயா, உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த நாய்க்கு இதை தவிர வேற வழி தெரியலையா? இனிமே நீ என் ஐயான்னு கூப்பிடாதா, சம்பந்தின்னு கூப்பிடு. கல்யாணம், என் பொண்ணுகளுக்கு தாலியை கட்டு. கட்டு. ஐயா, தூக்குத்தூக்கி போற கைதிகிட்ட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நான் உங்ககிட்ட நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாரும் ஒரு தடவை நல்லாவே கேட்டுக்கோங்க. இப்பவும் சொல்றேன், இவளை நான் என் வெப்பாடு இல்ல, என் பொண்டாட்டியா.